இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து L2E எம்புரானுங்கிற நம்ம மோகன்லாலோட படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த L2E எம்புரான் படம் பார்த்திங்கன்னா ஒரு பாலைவனத்துலேயும் அப்புறம் ஒரு அழகான சிட்டிலையும் வந்து எடுத்திருக்காங்க. அயன்மேன் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்துருப்பீங்க. அயன்மேன் வந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக வந்து அங்கே இருக்க ஒரு சவுதி அரேபியா அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு வந்து போயிருப்பாங்க, இஸ்ரேலை பக்கம் ஒட்டி. அந்த நாட்டில் வந்து எப்படி ஃபைட் சீன் நடக்குதோ அந்த மாதிரி வந்து ஒரு தனிமையான நாட்டு பகுதியில் தான் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. நம்ம விடாமுயற்சி படம் பார்த்துருப்பீங்க, அசர்பைஜானில் எடுத்தாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தையும் ஒரு அலோனியான ஒரு சிட்டிக்குள்ளே வந்து எடுத்திருக்காங்க. அதனால் வந்து இந்த பிளேஸு, இந்த இடிஞ்சு போன கட்டடம் அதெல்லாம் பார்க்கும்போதுமே வந்து ஒரு ரோபாட்டிக்கான ஒரு ஹாலிவுட் சினிமாட்டிக்கான ஒரு ஃபில்மாட்டம் தான் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இவர் கோவக்குள்ளே நிற்கிறதும் இறங்கி வந்து துப்பாக்கி வந்து பிடிக்கிறதும் பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் படத்தில் வந்து ராக்கி வந்து ஒரு சீன் வரும். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து என்னை எதிர்ப்பவன் எவனன்று அப்படின்ட்டு வந்து ஒரு டைலாக் பேசிட்டு துப்பாக்கி பிடிச்சிட்டு நிற்பார் கோயக்குள்ளே. அந்த மாதிரி ஒரு சீனாட்டம் தான் அது வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இது வேன்கார்ட் படம் பார்த்து மாதிரியும் இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் அலோன் குட் ஃபில்மாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா லூசிஃபர் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருப்பீங்க. லூசிஃபர் பார்த்தவங்களுக்கு எல்லாமே அது வந்து இந்த 2வது பார்ட்டை வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஹாலிவுட் லெவலில் எடுத்துருக்கனால பார்த்திங்கன்னா வந்து நம்ம மோகன்லாலை மட்டும் தனியாக காட்டுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே வந்து கேரளாவில் வந்து இந்த நிலச்சரிவு ஆச்சு, அந்த வெள்ளம் வேறு அங்கே பாதிப்பு கொடுப்பாச்சு. அப்போ வேறு மோகன்லால் வேறு வந்திருந்தார் மிலிட்ரி சூட்லாம் போட்டு, நான் திரும்பி இறங்கிட்டேன்டா மிலிட்ரியில் அந்த மாதிரி. அதுக்காகவே அந்த எஃபெக்ட்டுக்காகவே வந்து கண்டிப்பாக அந்த எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்க வருவாங்க. ஏன்னா அதோட டீசரும் ட்ரெய்லருமே வந்து பயங்கரமாக வியூஸ் வந்து அள்ளிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு கேமியோ ரோலாக பிருத்திவிராஜும் வந்து கொடுக்குறாங்க. அதனால் கேமியோ ரோல் பிருத்திவிராஜ் கொடுக்குறக்காகவே இந்த படத்தை வந்து அதிக பேர் வந்து பார்க்க வராங்க. சலார் படம், அப்புறம் நம்ம அக்ஷய்குமார் படத்தை தொடர்ந்து இந்த படத்தையும் கொடுக்குறாரு அவர்.